இந்த மார்பக புற்றுநோய் முதல்ல மார்பகத்தை தாண்டி பாதிக்கக்கூடியது அக்கல்ல இருக்கிற நிணநீர் முடிச்சு, லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவோம். அதில் முதல்ல பாதிக்கப்படுகின்ற நிணநீர் முடிச்சு பேர் தான் சென்டினல் நிணநீர் முடிச்சு. ஒரு ஆப்ரேஷன் மூலமாக அந்த சென்டினல் நிணநீர் முடிச்சை பயாப்சி பண்ணுற ப்ரொசீஜர் பேர் தான் ஆக்சிலரி சென்டினல் லிம்ஃப் நோட் பயாப்சி. பொதுவாக இந்த நிணநீர் முடிச்சு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு பயன்படுகிறது. நம் உடலில் இந்த நிணநீர் முடிச்சு பல்வேறு இடங்களில் காணப்படும். குறிப்பாக மார்பகத்திலிருந்து புற்றுநோயிலிருந்து வெளியேறும் திரவம் முதல்ல தாக்குகின்றது இந்த சென்டினல் நிணநீர் முடிச்சு. இந்த பரிசோதனை பெரும்பாலும் மார்பக புற்றுநோய் ஆரம்ப நிலை ஸ்டேஜுக்கு தான் பயன்படுத்தப்படுகிறது. இது எவ்வாறு பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது பார்ப்போம். இந்த சென்டினல் நிணநீர் பயாப்சி 2 டெக்னிக் மூலமாக பண்ணும். ஒன்று லிம்ஃபாட்டிக் மேப்பிங்னு சொல்கிறது, இன்னொன்று ப்ளூ டை டெஸ்ட். ஆப்ரேஷன் பண்ணுற 2 மணி நேரத்துக்கு முன்பு பரிசோதனை அறையில் இந்த ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல் ஊசி மூலமாக செலுத்தப்படுகிறது. அந்த திரவம் நிணநீர் படலத்தில் பரவி அந்த நிணநீர் முடிச்சுக்கு போய் சேரும். அது ப்ராப்பராக போய் சேர்ந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கேன் மூலமாக கண்டறியப்படுகிறது. அதுதான் லிம்ஃபாட்டிக் மேப்பிங். மேலும் அறுவை சிகிச்சை அறையில் அது மிக துல்லியமாக சென்றடைந்திருக்கின்றதா என்று கண்டறிய ஒரு ஸ்பெஷல் நவீன கருவி மூலமாக கண்டறியப்படும். அதுதான் இந்த காமா ப்ரோப்னு சொல்கிறது. மேலும் அறுவை சிகிச்சையின் போது அந்த ப்ளூ கலர் டையை மார்பகத்தில் சிறிதளவு செலுத்தப்படுகிறது. இந்த 2 டெக்னிக் மூலமாக அந்த நிணநீர் படலத்தில் பரவி அந்த நிணநீர் முடிச்ச மிக துல்லியமாக கண்டறிய உதவுகிறது. அதை ஆப்ரேஷன் மூலமாக மிக சிறிய கீறல் மூலமாக துல்லியமாக கண்டறிந்த அந்த நிணநீர் முடிச்சை பயாப்சி பண்ணி ஆய்வகத்துக்கு செலுத்தப்படுகிறது. அந்த ஆய்வகத்திலிருந்து உடனடியாக ரிப்போர்ட்டும் ரெடியாகிடும். இதை ஆப்ரேஷனுக்கு மார்பகத்தை முழுதாக எடுத்தாலும் சரி, மார்பக கட்டியை அகற்ற ஆப்ரேஷன்னாலும் சரி இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த நிணநீர் முடிச்சு பயாப்சி பாசிட்டிவ்னு ரிப்போர்ட் வந்தால் மீதி இருக்கின்ற நிணநீர் கட்டிகளை அகற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த சென்டினல் லிம்ஃப் நோட் பயாப்சி நெகட்டிவ்னு ரிப்போர்ட் வந்தால் மேற்கொண்டு இருக்கின்ற கூடிய நெறிக்கட்டிகளை அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு மிக மிக நன்மை அளிக்கிறது. என்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா, கையில் வரக்கூடிய வீக்கம், வலி, உணர்வின்மை இவை மிகவும் குறைந்து காணப்படுகிறது. மேலும் அவர்கள் இயல்பு வாழ்க்கை முறையை சுலபமாக மேற்கொள்வதற்கு இந்த பரிசோதனை உதவுகிறது. தேங்க்யூ.